நடிகர் விஜயை தொடர்ந்து சூர்யாவும் அரசியலுக்கு வரவுள்ளதாக பேசப்பட்டு வரும் நிலையில் அதற்கு முன்னோட்டமாக தனது நற்பணி இயக்கத்தை வலுப்படுத்த நடிகர் சூர்யா முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கேற்ப தமிழ்நாட்டின் பல இடங்களில் சூர்யா நற்பணி இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. ரஜினி கமலுக்கு பின்னர் வரப்போகும் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தமிழ் சினிமாவின் அடுத்த கட்ட சூப்பர் ஸ்டார்களை தேடிய காலம் அது. அச்சமயம் வெற்றிகர இயக்குநராக இருந்தவரின் மகனான ஒருவரும் 2 தலைமுறைகளாக தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகராக இருந்தவரின் மகனான மற்றொருவரும் அறிமுகமானார்கள். வெற்றி தோல்விகளை மாறி மாறி சந்தித்தாலும் கோலிவுட்டின் முக்கிய போட்டியாளர்களாக தங்களை தக்க வைத்துக் கொண்டார்கள். அதன் பின்னர் தங்களுக்கென தனி பாணியை செட் செய்து அதன் பின்னால் பயணித்து உச்ச நட்சத்திரமாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர். இப்படி ஒப்பீடுகளுக்கு பஞ்சமில்லாதவர்கள் விஜயும் சூர்யாவும். இதில் புகழின் உச்சத்தில் உள்ள விஜய் நடிப்பிற்கு திடீரென முற்றுப்புள்ளி அறிவித்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்குவதற்கு முன்பு விஜய் அவரது ரசிகர் மன்றத்தை வலிமையாக மாற்ற பல விஷயங்களை செய்தார். 2026ஆம் ஆண்டு முதல் முறையாக வாக்காளர்களாக மாறவுள்ள இளம் தலைமுறைகளை குறிவைத்து கடந்த ஆண்டு பொதுத் தேர்வு வெற்றியாளர்களை தொகுதி வாரியாக அழைத்து பாராட்டு விழா நடத்தினார். அங்கே தொடங்கி வெள்ள நிவாரணம், மக்கள் நலப் பணிகள் என அரசியல் கட்சிக்கு வலுவான அஸ்திவாரத்தை போட்டு வருகிறார் விஜய். மற்றொருபுறம் 2006ஆம் ஆண்டு முதல் சூர்யா நடத்தி வரும் அகரம் அறக்கட்டளை மூலம் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவ மாணவிகளின் கல்வி கனவு நனவாகியுள்ளது. தன்னுடைய நற்பணி இயக்கம் மூலம் பல விஷயங்களை செய்து வருகிறார். இந்நிலையில் நடிகர் விஜயை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள தனது நற்பணி இயக்கத்தை வலுப்படுத்த நடிகர் சூர்யா முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூர்யா நற்பணி இயக்கம் 60 மாவட்டங்களாக பிரிந்து செயல்பட்டு வரும் நிலையில் வார்டு வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது குறித்து சூர்யா நற்பணி இயக்கம் ஆலோசனை நடத்தி வருவதாக அவரது ரசிகர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை, காரைக்கால், நாகை ஆகிய மாவட்டங்களில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. எதிர்கால திட்டமிடலை முன்வைத்து இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை சூர்யா தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க செயல் தலைவர் RA ராஜ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற போது அரசியல் பயணம் குறித்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும் என்று நற்பணி இயக்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே சூர்யா தன் ரசிகர்களை சந்தித்த போது கூட இப்படிதான் விஜயின் அரசியல் வருகையுடன் ஒப்பிட்டு பேசப்பட்டது. ஆனால் அது வதந்தியாக மட்டுமே கரைந்து போனது. அதேபோல தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி விஜய் உடன் நேருக்கு நேர் அரசியல் களத்தில் சூர்யா குதிப்பாரா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.